கோயிலுக்கு மொட்டை அடிச்சாலும் தாடி மீசை எடுப்போம், தலையில இருக்க முடி எடுப்போம். பூர்வத்தில் இருக்கிற மயிரை வந்து நம்ம மலிக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா, பூர்வத்தில் இருக்க மயிர்கள் மலிக்கப்பட்டா மனித மாண்பே போயிடும். அந்த ஒரு செயலுக்காண்டி நம்ம அதை பண்ண மாட்டோம். அதே மாதிரிதான் ஆற்றுல சில தாவரங்கள் இருக்கும், அதோட இருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் சேர்த்து நம்ம அழிச்சிட்டோம்னா ஆறோட மாண்பே போயிடும். இந்த இடத்துல அதுதான் இல்ல. 2024ல தனியார் நிறுவனத்தினால கொடுக்கப்பட்ட ஃப்ரீ ஹிட்டாச்சி அத இங்க உள்ள லோக்கல் கோஆர்டினேட்டர்ஸ் பாபநாசம் ஆத்துல கொண்டு வந்து உள்ள இறக்குறாங்க. இறக்கி என்ன பண்றாங்கன்னா, இருக்கக்கூடிய தாழை கூட்டங்களை எல்லாம் பிடுங்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற விளக்கம், சார் தாழை கூட்டம் இருக்கனால உள்ள போய் தவறான காரியங்கள் நடக்குது மனிதனால. மனிதன் பண்ண தவறுக்கு அவங்க தண்டனை யாரு கொடுத்தாங்க? இயற்கை கொடுத்தாங்க. அதாவது மனிதர்கள் வந்து அந்த தாழ கூட்டங்களுக்கு உள்ள போய் தண்ணி அடிக்கிறாங்க, இன்னும் சில போதை வஸ்துக்களை பயன்படுத்துறாங்க, சில தவறான செயல்கள் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் பண்ண தப்புக்கு தண்டனை தாழை கூட்டங்களுக்கு. தாழை கூட்டங்கள் அத்தனையும் 1 கிலோமீட்டருக்கு அழிக்கப்பட்டது. 2 வருஷம் முன்னாடி அந்த இடத்துல இருந்த அத்தனை தாழ கூட்டங்கள் அழிச்சாங்க சார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல ஒரு தாழ கூட்டம் கூட வளரல. தாழை செடி வந்து வளர்றதுக்கு ரொம்ப நாளாகும். அதாவது தாழையோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தண்ணியை ஃபில்டர் பண்ணுது. அதோட வேர்கள் மூலமா தண்ணியை ஃபில்டர் பண்ணும். தாழை இருக்குதுனாலே அந்த இடம் ரொம்ப வளமிக்க இடம் அப்படின்னு அர்த்தம். தாழையோட வேருக்கு அடியில ஆமை இருக்கும், நீர்நாய் இருக்கும், இன்னும் நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கும். அதாவது இருவாழ்வில் சொல்லக்கூடிய உயிரினங்களும் அங்க இருக்கும் சார். இப்படி பல்லுயிர்களும் பெருகக்கூடிய ஒரு தாவரமா தாழை இருக்குது. ஆற்றுல சில தாவரங்கள் இருக்கும், நீர்வாழ் தாவரங்கள். அதோட இருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் சேர்த்து நம்ம அழிச்சிட்டோம்னா ஆறோட மாண்பே போயிடும். இந்த இடத்துல அதுதான் இல்ல. இப்போ பொருளையாறு பாபநாசத்துல மாண்பட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நிறைய இடங்களை பார்க்கறதுக்கே சங்கடமா இருக்குது. ஏன்னா அதான் 2 வருஷம் ஆச்சு அழிச்சு வந்திருக்காதா? இது என்ன வாழை மரமா 2 வருஷத்துல வர்றதுக்கு? தாழ மரம் சார், ஈஸியா வராது. தாழ கூட்டங்கள் உருவாகிறதுக்கு 300-400 ஆண்டுகள் ஆகும். உங்களால உருவாக்க முடியுமா? அழிச்ச அமைப்புனால அந்த தாழ மரத்தை உருவாக்க முடியுமா? சரி சார், இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அரசு அதிகாரிகள் உங்களால உருவாக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் சொல்றோம், நீங்க எந்த ஒரு நிறுவனத்துக்கும் இந்த மாதிரி ஆற்றுல வேலை செய்யறோம்னு என்ஓசி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 10 டைம் ரொம்ப யோசிங்க. இந்த என்ஓசி கொடுக்கலாமா கூடாதா? அப்படி என்ஓசி கொடுத்தா அவங்களுக்கு நீர்நிலை தாவரங்களை பத்தியோ நீர்வாழ் உயிரினங்களை பத்தியோ இல்ல மற்ற பல்லுயிர் பெருக்கத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கா? ஒண்ணுமே தெரியாதவங்க கிட்ட ஹிட்டாச்சி இறக்கி ஓட்டிக்கோங்கன்னு சொல்லிடுறீங்க. எல்லா இடத்துக்கும் ஹிட்டாச்சி தேவையா? எல்லா இடத்துலயும் ஹிட்டாச்சி தான் பயன்படுத்தணுமா? தாழை செடிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரே பகுதி பாபநாசம் மட்டும்தான். அதுலயே 1 கிலோமீட்டருக்கு தாழ மரத்தை அழிச்சிட்டீங்களே, இனிமே எப்படி இந்த தாழ மரம் உருவாகும்? எத்தனை நூற்றாண்டு ஆகும்? நீங்க வந்து புதுசா உருவாக்க வேண்டாம் சார். உங்களால புதுசா உருவாக்க முடியும், நல்லதே தெரியும். அழிக்காம இருக்க முடியும் உங்களால. அதை மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு அழிக்காதீங்க. இருக்கிற இயற்கை வளங்களை அழிக்காதீங்க. இதுதான் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். எங்களுக்கு மத்தவங்களை பார்த்து பயம் இல்லை. இது வந்து யாரோ செவ்வாய் கிரகத்துல இருந்து பண்ணல, நம்ம ஊருக்காரன் தான் பண்றான். பொருளை அழிகிறது யாரால சார்? செவ்வாய் கிரகத்துல இருந்தா வரான், இல்ல பாகிஸ்தான்ல இருந்து வரலாம்.